அந்த பக்தியும் ரொம்ப அழகா பிரஹ்லாத சுவாமி சொல்லிட்டு வரும்பொழுது பாகவதத்துல சொல்றார், முதல்ல ஸ்ரவணம், அதுக்கப்புறம் கீர்த்தனம் அப்படின்னு சொல்றார். முதல்ல எடுத்த உடனே உன்னை உபவாசம் இரு, இல்ல தீர்த்த யாத்திரை போ, இங்க போ அங்க போ அப்படின்னு அலைய வைக்கல. ரொம்ப சிம்பிளான ஒரு மார்க்கம். வர முடியலனாலும் ஆத்திரையே உட்கார்ந்து கேட்கறதுக்கு இப்ப ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? அப்படி உட்கார்ந்து முதல்ல கேளு. கேட்க 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 நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 10 வாட்டி ஜெகதானந்தகா ஆலகா ஜெகதானந்தகா 10 வாட்டி ஜெகதானந்த காரகா அப்படின்னு கேட்டோம்னா நமக்கே தன்னறியாம வாயில ஜெகதானந்த காரகான்னு வருது இல்லையா? அது நாட்டையில இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஆதி காலத்துல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஆனா வருது இல்லையா? அப்போ அந்த ஸ்ரவணம் கீர்த்தனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு படியா இருக்கு பக்திக்கு.